வீரா ரத்னா 2 பேரையும் கூப்பிட்டு நடக்க வச்சுட்டு கண் கலங்கிட்டு இவர் வந்துட்டு போயிட்டுருக்காரு. சண்முகம் எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பாவம் இந்த பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ரத்னாவை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வீராவை பார்த்து இதுக்கு இன்னும் அநியாயம், எதுக்கு இந்த சிவபாலன் தாலி கட்டினா கடைசி நேரத்தில் வந்துன்னு சொல்லிட்டு அதுவே புலம்பிகிட்ருக்காங்க. எல்லாரும் மாறி மாறி புலம்பிகிட்ருக்க இதை கேட்டு கண் கலங்கிட்டே குடும்பமே நடந்து போயிட்டுருக்குது. அப்போ கரெக்டாக வந்துட்டு அவங்க அத்தை பாக்கியமும் இசுக்கியும் வராங்க. ஏய் நீ எங்கே இருக்கியா வீரா, என்ன வீரா நீ, நான் தான் அப்போவே சொன்னல நீ என் வீட்டு மருமகளாயிட்டேன், வா நீ வீட்டுக்கு வந்து விளக்கேற்றணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி நீ என்னோடய ஓரக்கத்தி, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எசுக்கி கூப்பிட, அதை கேட்ட உடனே வீரா வந்துச்சு, இங்கே பாரு ஒழுங்காக போயிட்டு அத்தைன்னு கூட பார்க்க மாட்டேன் உன்னை, நான்லாம் எங்கேயும் வர மாட்டேன், உன் பிள்ளைய வேணால் வர சொல்லி இந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன், எவ்வளோ தைரியம் தான் அவன் இதை பண்ணியிருப்பான், என் அண்ணனுக்கு பிடிக்காத வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது, அவன் எப்படி இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு திட்டாங்க. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, நீ அந்த வீட்டில் வாழ வேண்டிய வாடி, என் பொண்ணுக்கு மட்டும் வந்துட்டு உன் அண்ணன் கேட்டுட்டா தாலி கட்டினா, என் பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் வாழல, அந்த மாதிரி தான் வா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ கோவம் வந்து அங்கேருந்து கல்லை தூக்கி பாக்கியத்து மேலே போட போயிட்டாரு சண்முகம். ஒழுங்காக போயிடு, உன்னை அப்படியே இங்கேயே கொன்று குழி சொல்லி புதைச்சிருவேன் அப்படின்னு கோவமாக திட்டாங்க. ஒழுங்காக இங்கேருந்து போயிட்டு என்னை டென்ஷன் பண்ணாத, அத்தையாச்சுன்னு பார்க்குறேன், இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் தடுத்து கூட்டிமா, நீ வேறு ஏமா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காக இங்கேருந்து போமா, கோவத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு பரணி இது பண்ணி விட்டுறாங்க. அப்படியே இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்துட்டு டென்ஷனாக இந்த சவுந்தரராஜா வந்துட்டு சவுந்தரபாண்டி வந்துட்டு வரட்டும் இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறாரு. எசக்கியும் பாக்கியமும் வந்தோடனே எங்கடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் போயிட்டு சண்முகத்தை பார்த்துட்டு வீராவை கூட்டிகிட்டு வரலான்னு போனேன், அவன் கோவத்தில் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எசக்கி வந்துட்டு நீங்கள் தான் போய் பேசி கூட்டிகிட்டு வரணும், இந்த வீட்டோட பெரிய மனுஷன் நீங்கள் தானேன்னு சொல்கிறாங்க. என்னையே இது பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லி இது பண்ண, வேணாம் ஐயா இவங்களை கை நீட்டினீங்கன்னா தேவையில்லாத பின் விளைவுகள் சந்திக்க வேண்டியிருக்கும்னு சனியன்னு சொல்ல, அதனால் என்ன நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. என்ன ஆச்சு உங்கள் தம்பிக்குன்னு சொல்லிட்டு பாக்கி இது பண்ணேன், உங்களால் தாண்டி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா ஒரு பக்கம் கோவப்பட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு அவனுக்கு இருக்குது இரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் பேசுகிறாங்க. போய் வீராவை வந்துட்டு எப்படியாவது பேசி நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதான் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பேர் ஒரு வேளை அந்த வீரா இந்த வீட்டுக்கு வந்தால் நான் நான்விட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அத்தை பயப்பட எசக்கி வந்து சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, மற்றவங்கள வேணால் கொள்வாரே தவிர மாமா ஒரு ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் ஒன்றாகாது, வார்த்தை நம்ம நடக்க வேண்டிய வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் சிவபாலனை போய் பார்த்தா அவங்க அப்பா அடிச்சிருக்க அடையாளம்லாம் இருக்குது. என்னடா இது இந்த மனுஷன் மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அத்தா மேலே தான் பயமாக இருக்குது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார்ல, அவர் தங்கச்சியை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு என் மதினி பண்ணது தான்டா, அவன் நினச்ச மாதிரி தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துருக்கு, நீ ஏன் இதெல்லாம் யோசிக்கிற, அதெல்லாம் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு அந்த கடவுள் எப்போ தான் என் பொண்ணுங்களை வந்துட்டு இப்படி அவங்க வீட்டுக்கே போக விடாமல் இப்படி ஆயிடுச்சே, கல்யாணம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா புலம்ப, அதை கேட்டு சண்முகம் செம்மையாக கோவப்பட்டு அவங்க அப்பாவோட கழுத்தை வந்துட்டு நெரிக்கிறாரு. கவர்மெண்ட் போயிடு, நீ எல்லாம் ஒரு அப்பா, நான் உனக்கு வெக்கமா இல்லை, அங்கே வந்துட்டு அந்த சிவபாலன் தாலி கட்ட வந்தால் நீ என்ன பிடிச்சிட்ருக்க உன் தங்கச்சியோடு சேர்ந்துக்கிட்டு, இதெல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணேன்னு சொல்லிட்டு கோவமாக இது பண்ணாங்க. அப்படியே எல்லோரும் சேர்ந்து சண்முகத்தை தடுத்து நிறுத்துறாங்க. என் தங்கச்சிங்களோட வாழ்க்கையை காப்பாற்றாத கடவுள் என்ன கடவுள், நான் வந்துட்டு எவ்வளோ கும்பிட்ருப்பேன், அவன் முருகனே தானே கதின்னு கிடந்தேன், இப்படி பண்ணிட்டானுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. இந்த வீட்டில் யாரும் வந்துட்டு சாமி ஃபோட்டோ எடுத்து வச்சு சாமி கும்பிட்டது விளக்கேற்றது எதுவுமே பண்ணக்கூடாது, அவ்வளோதான், எல்லாம் மூஞ்சி போச்சுன்னு கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா இப்படி 2 பேரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, இந்த என் ரத்னாவோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு, நல்லவன் நினச்சி கட்டி வச்சா அவன் ஒரு கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறானேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரத்னா வந்துட்டு இல்லைண்ணே, அவர் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார், எனக்கு அறிவு மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும், அவனை பற்றி நீ பேசாத, அமைதியார், அவன் ஒரு கொலைகாரன் அப்படி இப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ரத்னா ரொம்பவே ஃபீல் ஆகிறாங்க. வீரா ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்க ஒரு மாதிரி இப்படி போயிட்டே இருக்குது. செம்ம டென்ஷனாக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதுக்கப்புறம் வரப்போகுதுன்ட்டு. இங்கே வைஜெயந்தியும் சோகமாக வீட்டில் இருக்காங்க, சாப்பிடாம கொள்ளாமல் அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பிளான் மொத்தமாக சொதப்பிட்டதுன்னு நினச்சி அவங்க பாட்டி வந்துட்டு கௌதம் கிட்டே சொல்லி உங்கள் அம்மா கிட்டே போய் பேச, அவளை சாப்பிட சொல்லி இப்படி இருந்த எப்படியா அவளோட மொத்த பிளானும் சொதப்பிச்சின்ட்டு இது பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.